தணல் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தணல் அப்படிங்கிறது வந்து கங்கு, நிழல்னு அர்த்தம். இந்த படத்துல தணலுக்குள்ள எல்லா போலீஸ்காரங்களையும் கொல்றது தான் கான்செப்ட்டா வச்சிருப்பாங்க. ஸோ தணல் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் ஸ்பாட்டா இருக்கும் இந்த படத்துல. இந்த படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோடைய டைட்டிலா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தணல் வந்து ஒண்ணோட ஒண்ணா ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். அதுக்கான டீட்டெயிலா தான் இந்த படத்தோடைய ஃபாண்ட்ல வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸும் தனித்தனியா இல்லாம ஜாயிண்டா இருக்கும். தணலுக்குள்ள எல்லா போலீஸ்காரங்களையும் வர வச்சு பாம் வைக்கிறது தான் வில்லன் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா தான் இந்த படத்தோடைய டைட்டில் போடும்போது தீ வரும். சோ படத்துல எத பத்தி பேசியிருக்கிறாங்களோ அந்த கதைய வச்சு தான் படத்தோடைய டைட்டிலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதர்வா நடிச்ச தணல் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்க. இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இப்போ அமேசான் பிரைம் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல போலீஸ் கேங் வந்து பசங்க பேங்க்ல ராபரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 4-5 பசங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த டிஜிபி வந்து இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனாலதான் இந்த பசங்களை பிடிக்க போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா கிளைமாக்ஸ்ல வில்லன் வந்து டிஜிபி கிட்ட போன்ல பேசும்போது, நீ சொன்னபடி யாரோ ஒருத்தன் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால போலீஸ்காரங்க எல்லாரும் தணலுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ டிஜிபியோடைய மெத்தட்லயே நானும் போலீஸ்காரங்களை கொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாரு. வில்லனும் இந்த படத்துல நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ்காரங்க மூலமா வில்லனா மாறுவாரு. இதே இது அகிலன் வந்து ஆரம்பத்துல ஜாலியா பொறுப்பில்லாத ஒரு ஆளா இருப்பாரு. போலீஸ்காரர் யூனிஃபார்ம்னாலதான் அவரும் ஹீரோவா மாறுவாரு. வில்லனுக்கு இந்த படத்துல எங்கேயுமே பேரை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாருமே வில்லனை அண்ணன் தான் சொல்லுவாங்க. கூட பிறந்த தம்பி கூட அண்ணன் தான் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ராமகிருஷ்ணன் வந்து இந்த பசங்களை ஷூட் பண்ணியிருப்பாரு. அப்ப டிஜிபி கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் பனியன் பையன் மட்டும் யாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த கலரை கனெக்ட் பண்ற விதமா ராமகிருஷ்ணனை கொல்ல வரும்போது வில்லன் வந்து ப்ளூ கலர் பனியன் தான் போட்டிருப்பாரு. ஜூலை 7 அன்னைக்கு தான் வில்லனுடைய தம்பியை கொண்டிருப்பாங்க. அது எங்க காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, உன் போன் வந்து ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு. அப்ப வில்லன் வந்து அந்த போனை எடுத்து பார்க்கும்போது ஜூலை 7 இருக்கும். இதே இது 1 இயருக்கு அப்புறம் ராமகிருஷ்ணனை கொல்லும் போதும் ஜூலை 7 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வில்லன் வந்து நடந்து வரும்போது பேக்ரவுண்ட்ல கார் வெடிச்சு தீ வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட டைட்டிலே வரும். அந்த டைட்டிலே வந்து தீ வர்ற மாதிரி ஸ்பார்க் இருக்கும். சோ இந்த வில்லன் தான் வந்து இந்த தணலை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல மேப்ல ஒரு 2 பென் இருக்கும். அதுல ஒண்ணு ரெட் கலர் பென் இருக்கும். இன்னொன்னு ப்ளூ கலர் பென் இருக்கும். இந்த ரெட் கலர் பென் வந்து வில்லனை குறிக்கக்கூடியது. ப்ளூ கலர் பென் வந்து ஹீரோவை குறிக்கக்கூடியது. இந்த மேப்புக்கு உள்ளக்க 2 பெண்ணுமே இருக்கும். சோ இந்த லொகேஷன்ல செகண்ட் ஹாப்ல இந்த 2 பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வில்லனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோடைய செகண்ட் ஹாப்ல தான் நமக்கே தெரியும். இந்த ஃபேமிலிக்கான ரெஃபரன்ஸா வில்லனுடைய இன்ட்ரோ சீன்லயே ஒரு விளையாட்டு ஜாமான் வந்து நடுவுல இருக்கும். வழியில இருக்குது அப்படிங்கிறதுக்காக அத ஓரத்துல எடுத்து வச்சுட்டு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இது மூலமாவே இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு தாத்தா வந்து வணக்கம் சொல்லுவாரு. ஆனா அத வந்து கண்டுக்காம போயிடுவாரு. அதே மாதிரி அகிலனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நியூ ஜாயினிங்கா இருப்பாங்க. சோ 3 பேரும் அவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க. ஆனா அவரு அதையுமே வந்து கண்டுக்காம போயிருவாரு. சோ இதுலயே இவர் வந்து ஒரு வில்லன்ல ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ குடுக்கறதுக்காண்டி ஒரு பையன் வருவான். அப்ப நீ படிக்கிறியான்னு கேட்கும்போது, படிக்கிறதுக்காண்டி தான் இந்த வேலைய டைமா செய்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கான டீட்டெயிலா தான் படத்தோடைய கிளைமாக்ஸ்ல அகிலன் வந்து இந்த பையனுக்கு கால் பண்ணும்போது படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டீ குடுக்கிற பையனுடைய நம்பர் வந்து இந்த போலீஸ்காரர்கிட்ட தான் ரமேஷ் வந்து வாங்குவாரு. நம்பர் வாங்குற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வாங்கணும்னு சொல்லும்போது ஸ்ரீ கூட இருப்பாரு. அதனாலதான் செகண்ட் ஹாஃப்ல நம்பரை மெமரியில இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல அகிலன் வந்து 7 வருஷமா +2 படிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லாம கிரிக்கெட் தான் வந்து விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலா அவருடைய மொட்டை மாடியில பேட்டும் பாலும் இருக்கிறத பார்க்க முடியும்.
அதே மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸோடைய போட்டோஸும் அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. அகிலனுடைய ஃப்ரெண்டுல இவர் மட்டும் ஐடியா குடுத்துக்கிட்டே இருப்பாரு. +2 படிக்கும்போது பேப்பர்ல ராக்கெட் விட்டு அணுவோடைய பாட்டிக்கிட்ட மாட்டியிருப்பாங்க. இதே இது பெரியவங்களா ஆகும்போது கூட அணு வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியா குடுப்பாரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கல்ல விட்டு எறிவாங்க. அப்ப அந்த பாட்டி மேலேயே அந்த கல்லு வந்து விழுந்துரும். ஸோ அந்த பாட்டியும் இறந்து போயிருவாங்க. ஸோ இவர் குடுக்குற ஐடியாவுல எல்லாமே சொதப்புற மாதிரி தான் ஐடியா இருக்கும். இதே இது செகண்ட் ஹாஃப்ல வில்லனுடைய ஆளுங்க எத்தன பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு அகிலன் சொல்லியிருப்பாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா குடுப்பாரு. அந்த ஐடியா தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் போட்டுட்டு வர ஷர்ட்ல எல்லாமே அந்த சீனுக்கு ஏத்த மாதிரியே பிரிண்ட் ஆகியிருக்கும். அகிலன் வந்து அனுவோடைய ஃபோன் நம்பர கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. இதே இது அனு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது நம்பர சேவ் பண்ணியே வச்சிருக்க மாட்டாங்க. இதே இது லவ் பண்ணும்போது +2 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா, அவர் வந்து +2 தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ, அத கனெக்ட் பண்ற விதமா +2 அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படத்துல அஜித், விஜய்க்கான ரெஃபரன்ஸும் இருக்கும். அனுவும், அகிலனும் ஒரு படத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப விஜய் படமான வாரிசுக்கு தான் போயிருப்பாங்க. இதே இது அகிலன் வந்து வில்லனுடைய குரூப்ல மாட்டும்போது, பரணி தலையோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த படத்துல இவங்க 2 பேருக்கான ரெஃபரன்ஸும் வச்சிருப்பாங்க. அனுவும் அர்ஜுனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அனுவோடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிரும். அப்ப "நீ என்னப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு +2 படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இவரு 7 வருஷமா +2 படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கேப்ல அனு வந்து டிகிரியே கம்ப்ளீட் ஆன மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அகிலனுடைய அப்பா வந்து பொண்ணு கேட்கும்போது, அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "உங்க மருமக கலெக்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வேணா பெருமையா இருக்கும். ஆனா என் மருமக ஒரு கான்ஸ்டபிள்ன்னு சொல்லும்போது எனக்கு அது கேவலமா இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க பொண்ணு வந்து கலெக்டருக்கு படிச்சவங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் 2021, 22, 23 காலகட்டத்துல நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸா தான் அகிலனுடைய அம்மாவுடைய ரிப்போர்ட்ல 2021ல இருந்து உடம்பு சரியில்லங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வில்லனுடைய ரூம்ல ஒரு டிவி இருக்கும். டிவில நியூஸ் ஓடும். அப்ப விலங்குக்கான கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரோல் ஆகும். ஸோ 2021 காலகட்டத்துல கொரோனா இருந்தத இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வில்லன் இருக்கிற ஏரியா வந்து கேஸ் நடக்குது. அதனாலதான் இந்த ஏரியால யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ வந்து சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வில்லன் வந்து இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சூஸ் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலா இன்னொரு இடத்துல வச்சிருப்பாங்க. அது எங்க அப்படின்னா, இந்த போலீஸ்காரவங்க எல்லாருமே செவத்துல ஏறி வரும்போது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். அகிலன் வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுவாரு. அப்போ ஒரு லேடியும் ஒரு சின்ன பையனும் இருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல தான் இவங்க வந்து வில்லனுடைய ஒய்ஃபும் பையனும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கே தெரிய வரும். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல இந்த வீட்டோடைய வெளியில ஒரு லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ இது மூலமாவே இவங்களும் வில்லனுடைய ஆளுங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அகிலனுடைய பேர் வந்து அகிலன் அப்படிங்கிறத இந்த ஒரு சீன்ல மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. இதே இது கிளைமாக்ஸ்ல வந்து உன் பேர் என்னப்பா அப்படின்னு டிஜிபி கேட்கும்போது கூட அவருடைய நேம் பேட்ச் வந்து அவர்கிட்ட இருக்காது. ஸ்ரீ கிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்டீவ் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் அந்த வாக்கி டாக்கி மூலமா எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. அதே மாதிரி வில்லன் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிரும். அப்ப என்ன சொல்வாரு அப்படின்னா, "எங்க வீட்ல எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா மட்டும் தான்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா ஸ்டீவ் வந்து இறந்து போகும்போது, "எங்க அம்மாவ நல்லா பார்த்துக்கோடா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல இன்ஸ்பெக்டர் வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபோன் நம்பர நோட் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த சின்ன பையன் வந்து ஒரு நம்பர நோட் பண்றதுக்காண்டி வந்திருப்பான். 2 பேருமே நம்பர ஒரே நேரத்துல நோட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு சீன்ல வில்லன் வந்து அனு கிட்ட எதுக்காண்டி நாங்க பழி வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதே நேரத்துல வில்லனோட ஒய்ஃப் வந்து அகிலன் கிட்ட அங்கேயுமே ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ 2 பேருமே ஒரே நேரத்துல ஸ்டோரிய தெரிஞ்சுக்குவாங்க.
இந்த படத்துல டைமிங் எல்லாம் கரெக்ட்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காலையில ஜாயினிங் லெட்டர் வாங்குறதுக்காண்டி அகிலனும், அவருடைய ஃப்ரெண்டும் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. இதே இது 8 மணி ஆன உடனே வீட்டுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது என்ன ஆஃபீஸ் டைமா? 8 மணிக்கு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 மணி போல ரவுண்ட்ஸ் அனுப்பிச்சு வைப்பாங்க. 12:30 மணிக்கு வில்லன் வந்து எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அகிலன் வந்து கண்டுபிடிப்பாரு. இதே இது போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய வாட்ச்ல 12:55ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1:30 மணிக்கு டிஜிபி வராரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்ல வில்லன் ரூம்ல வந்து 1:15 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கதை போற போக்குல ஒருத்தர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வருவாரு. அவர்தான் வந்து டிஜிபி அப்படிங்கிறத இந்த ஒரு ஷாட் மூலமா காமிச்சிருப்பாங்க. அகிலனுடைய அம்மாவுடைய லாக்கர் வந்து 142ன்னு வில்லனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ பேங்க் ராபரியில அந்த லாக்கர்லயும் பணம் இல்ல அப்படிங்கிறத கிளைமாக்ஸ்ல 142 லாக்கரையும் காமிச்சிருப்பாங்க. அகிலனுடைய அப்பா வந்து வில்லனுடைய இடத்துக்கு வந்திருப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சோ அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்தேன். இனிமே என் உசுறு இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு வில்லன் வந்து இந்த மாதிரி போலீஸ்காரவங்க எங்க கூட இருந்திருந்தாங்கன்னா நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ போலீஸ பார்த்து ஏன் நாங்க பாதிக்கப்படும் போது போலீஸ்காரவங்க எங்க பக்கம் நிக்கல அப்படிங்கிற மாதிரி வில்லனுடைய கோவம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல வில்லனும் இறந்துடுவான், ஒய்ஃபும் இறந்துருவாங்க. அவங்க மகன் மட்டும் தனியா இருப்பான். அந்த பையனுடைய பக்கத்துல அம்பேத்கருடைய போட்டோஸ் இருக்கும். சோ இந்த பையன் வந்து இனிமேல் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வில்லன் வந்து ஒரு பொருளை கொடுத்து எல்லாரும் தப்பா சொன்னாலும் இது மட்டும் உனக்கு உண்மையை சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளை அந்த பையன் கிட்ட கொடுப்பாரு. சோ அத கனெக்ட் பண்ற விதமா கிளைமாக்ஸ்ல டிஜிபியை கொல்றதுக்கு இந்த சின்ன பையன் ரெடியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டனல் பார்ட் 2க்கான லீடு கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அகிலனுடைய ஃப்ரெண்டு வந்து ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் வந்து பொய்யே சொல்லாத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நீ உண்மையை பேசுன அப்படின்னா உன்னை கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா வில்லன் வந்து ஹரிச்சந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கிறான்னு நீ உண்மையை சொல்லு, நான் உன்னை விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப ஃப்ரெண்டுக்காக பொய் சொல்லுவாரு. அதனால கொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ என்னைக்குமே வந்து உண்மை வந்து நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரு பொய் சொன்னதுனால இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல எஸ்பிஐ பேங்க்குக்கான ரெஃபரன்ஸா பிபிஐ பேங்க்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. டனல் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கோமாளி படத்துடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. டனல் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.